அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வளரவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாய் 38% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 69% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 964 ரூபாய் 89% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 30% உள்ளது. அதே போல் அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தரலாம். அமான் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 279 ரூபாய் 95%, இலங்கைக்கு 955 ரூபாயும் வழங்குறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 279 ரூபாய் 90% வழங்கியிருந்தாங்க. அதே போல் இலங்கைக்கு 958 ரூபாய் 5% வழங்குறாங்க. எனி அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் அனுப்பினாலும். அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக சஜில் எக்ஸ்சேஞ்சை தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாய் 4% வழங்குறாங்க. அதே போல் இந்தியாவுக்கு ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 70% வழங்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்சில் இந்தியாவுக்கு 278 ரூபாய் 85%, இலங்கைக்கு 961 ரூபாயும் வழங்கியிருந்தாங்க. அதே போல் யுஏஇ எக்ஸ்சேஞ்சை பற்றியும் தொடர்ந்துமே தெரிய தருது. கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி 100 தினாருக்கு ஒரு ரேட், 1000 தினாருக்கு ஒரு ரேட்டுன்னு, 10 தினாருக்கு ஒரு ரேட்டுன்னு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த நிலைமை மாறி ஒரே ரேட்டில் வந்திருக்கிறாங்க. ஆனாலும் சின்ன டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையும் மாறுபடுது. அதே மாதிரி கட்டணத்தில் இருந்து குறிப்பாக யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் அதில் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கிறாங்க. யுஏஇ எக்ஸ்சேஞ்சையும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், அதிகமாக பணம் அனுப்புகிறவங்க. அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். எக்ஸ்சேஞ்சுகளில் தயவு செய்து பணம் அனுப்பி முடித்ததும் பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு. ஏன்னா அங்கே வேலை பார்க்குறவங்களே சில டைமில் மிஸ் பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒன்று மிஸ் விட்டுருவாங்க. அதனால் தயவு செய்து சரியாக இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 250 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறுவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறுவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறுவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறுவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுக்காஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மெலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல்சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கொண்டால் இப்போதைக்கு வரைக்கும் 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. இதில் கூட பார்த்தீங்கன்னா 250 ஃபில்ஸ் 350 ஃபில்ஸ் அப்படின்ற சின்ன வித்தியாசம் இருக்குது. அந்த ரூபாய் நம்மளுக்கு பெருமதி தான். அதனால் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பும் போது முதலாவதாக ரேட் எவ்வளோன்றதை கேளுங்க, அடுத்ததாக கட்டணம் எவ்வளோன்றதையும் பாருங்கள். ஏன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சுகளில் இந்த கட்டணத்துலேயும் மாறுபாடுகள் இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி. அதே போல் பார்த்தீங்கன்னா ரேட்லேயும் நீங்கள் சில நேரத்துங்களில் 1000 தினார் அனுப்பும்போது, நான் இப்போ யுஏஇ எக்ஸ்சேஞ்சை குறிப்பிட்டிருந்தேன், அவங்க அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்குமே 1000 தினார் அனுப்பினாலும் ரேட் கொஞ்சம் பெஸ்ட்டான ரேட் கொடுத்தாங்க. அதால் முடிந்த வரைக்கும் அதிக பணம் அனுப்பும்போது எக்ஸ்சேஞ்சுகளை செக் பண்ணுங்கள். மறக்காமல் கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கு இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. ஓட்டுநர்களை குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 487 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 902 ஃபில்ஸ்.
1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 49 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 27 தினார் 316 ஃபேல்ஸ். மறுபடியும் உச்சத்தை தொடுகின்றது குவைத்துடைய தங்க விலை. அனைத்து இடங்களிலும் சோதனைகளை மேற்கொண்டு வராங்க குவைத்துடைய தீயணைப்புத்துறை விரைந்து. அதே போல் இதோ 48,104 விதி மீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது குவைத்தில். அதே போல் மிகவும் துயரமான ஒரு சம்பவம், 66 பேருடைய உயிரை பறித்துள்ளது. 51 பேர் தீக்காயம் அடைந்திருக்கிறாங்க ஹோட்டலில் நடந்த தீ விபத்து. அதே போல் இதோ அதிரடியான சுற்றி வளைப்பு, அதிரடியாக களத்தில் இறங்கியிருக்காங்க குவைத்துடைய போலீஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஜினியர்கள் என்பது இஞ்சி திண்ட மங்கி மாதிரி வேலை பார்த்து வச்சுருக்குது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். எதிர்வரும் நாட்களில் ரொம்ப அதிகமான குளிருடைய காலமாக மாறும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர் பத்ரல் அமீரா தெரிவிச்சிருக்கார். அதே மாதிரி இடைக்கிட மழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சில பகுதிகளில் ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றம். குறிப்பாக அமெரிக்காவில் தற்போதைய சூழலில் டெக்சாஸ் மாகாணத்தில் கூட பனி வந்து ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி ஈரான், பாகிஸ்தான் போன்ற நாடுகள்லையும் பனிப்பொழிவு இனி வரும் காலங்களில் அதிகரிச்சா குளிர் அதிகரிக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. صبحكم الله بالخير. ويوم الجمعة القادم بإذن الله تعالى 24 يناير أن نتأثر بدخول منخفض جوي وهي رياح متقلبة فيها نسبة رطوبة عالية وتكثيف للغيوم ورشات من الأمطار الخفيفة إلى متوسط الشدة، وتكون رعدية أحيانا تبدأ معانا من فجر الجمعة وتستمر معانا حتى آخر الليل. فمع ارتفاع نسبة الرطوبة في الجو فإنها إن شاء الله تبشر بتكثيف للغيوم وأمطار قادمة بإذن الله تعالى، والبرودة تخف علينا بسبب هذه الرطوبة العالية اللي تغطي على هذه البرودة، وبالتالي إن شاء الله يخف علينا البرد وفيه إن شاء الله أمطار قادمة بإذن الله تعالى. துருக்கியில் நடந்த ஒரு துயர சம்பவம், 66 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் 51 பேர் தற்போது மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. காரணம், ஒரு ஹோட்டல் கதர்காலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசார்ட் ஒன்று தீ பிடிச்சிருக்குது. இந்த தீ விபத்தில் இதுவரைக்கும் மொத்தம் 66 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கேஸ் பைப்லைன் வெடித்ததால் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டதா மேலதிக தகவல்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. கேஸ் வந்து பைப் லைனில் தானே சில ஹோட்டல்களுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க. அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. இந்த டைரெக்டாக கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டர்ஸ் இல்லாமல் இந்த பைப் லைனில் போகிறது ஒட்டுமொத்த பில்டிங்க்கே ஆபத்து. அதுதான் இப்போ இந்த இடத்துலையும் நடந்திருக்குது. கேஸ் உபயோகிக்கிறவங்க ரொம்ப கவனம். நேற்றைய தினம் 3 ஆண்கள், இதுக்கு ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா, 2 வாரத்துக்கு முன்னாடி பனிப்பெண்கள் 2-3 வாரத்துக்கு முன்னாடி பனிப்பெண்கள் 3 ஒரே இடத்துல தூங்கிட்டு இருந்த இடத்துல உயிரிழந்தாங்க. அதே மாதிரி ரீசண்டாக ரெக்கா பகுதிகளில் கூட ஒருத்தர் உயிரிழந்துட்டார், இன்னொருத்தர் காப்பாற்றப்பட்டார் மூச்சு திணறலோட. அதே மாதிரி அப்தலி பகுதிகளில், வாஃப்ரா பகுதிகளில் இப்படி பல தரப்பட்ட மரணங்கள். காரணம் புகை. இந்த ஃபஹம், அதாவது கறிக்கட்டைகளை வந்து சூடு பண்ணி நெருப்பு அனலை மூட்டிட்டு இரவையில் தூங்குறது தான் மிகப்பெரிய ஆபத்து. முடிந்த வரைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இதுக்கு மேலேயாவது ஒரு உயிர் போகாமல் பாதுகாப்போம். தெரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த குளிர்காலம் முடியும் வரைக்கும், முடிந்த வரைக்கும் நம்மளுடைய வீடியோ பார்க்கக்கூடிய கொஞ்சம் தான். இங்கே வந்து லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வீடியோ பார்க்குறது வெறும் 2000, 3000, 4000 பேர்.
அப்போ அதுலேயும் நிறைய பேருக்கு வந்து இந்த விடயங்கள் தெரிஞ்சிருக்காது. முடிந்த வரைக்கும் தெரிந்த நண்பர்களுக்கு இந்த மாதிரி விடயங்களை பகிர்ந்துக்கோங்க. அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி குவைத்துடைய தீயணைப்புத்துறை மத்திய குழு பல பகுதிகளையும் பல கம்பெனிகள் ஃபேக்ட்ரிகள்லையும் வந்து அதிரடியான சோதனைகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கள ஆய்வு பணிகளையும் மேற்கொண்டு வராங்க. ஃபேக்ட்ரிகளில் அதே மாதிரி குடவுன்களில் ஸ்டோர்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனம், எல்லாத்தையுமே தயார் நிலையில் வச்சுக்கோங்க. தீ தடுப்புக்கான கருவிகளை நிச்சயமாக பொருத்தி இருக்கணும். தேவையான உபகரணங்களும் இருக்கணும். இல்லாத பட்சத்தில் இழுத்து மூடப்படும். இதுவரைக்கும் 48,104 விதிமீறல்கள் பதிவாகி இருக்குது இந்த ஜனவரியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ள. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 51 நபர்கள் பிடிபட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. 27க்கும் அதிகமான சிறுவர்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறாங்க லைசன்ஸ் இல்லாமல். அதே மாதிரி இப்போ எக்ஸ்சேஞ்சில் திருடு போனதுக்கு அப்புறமா பல பகுதிகளில் சுற்றி வளைப்பு சோதனைகள் அதிகமாக மேற்கொள்ளப்பட்டு வருது. அதே போல் தான் சபஹால் அஹமட் பகுதிகளிலையும் கடந்த 20ஆம் தேதி முதல் சோதனைகள் ஆரம்பமாகி இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் போகிறவங்க சிவில் ஐடியை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. அனைத்து வாகனங்களையும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சோதனை பண்ணுறாங்க. திறந்து டப்பா வரைக்கும் டிக்கி வரைக்கும் திறந்து சோதனை பண்ணுறாங்க. ஏன்னா திருட்டு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு தீவிரமான சோதனை. வீடியோவையும் பாருங்கள், கவனமாக இருங்க. ஹிசாமில் அமான், அதாவது ஓட்டுநர்களுடைய சீட் பெல்ட், அதே மாதிரி ஓட்டுநருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய சீட் பெல்ட், 2 பேருடைய சீட் பெல்ட்டும் நிச்சயம். அதை மறந்துடாதீங்க தயவு செய்து. முக்காலஃபா கேமரா ஸ்கேனிங்லேயே விழுந்துடும். அதே மாதிரி ஜெரிதா பத்திரிகையினுடைய நிருபரும் இது சம்பந்தமான அவேர்னஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு வீடியோவும் இருக்குது, பாருங்கள். راكبين قدام ولا واحد رابط الحزام. فوق المخالفات جيران جايه تخالفهم، صوت وصوره. اللي يمك لازم تربط حزامها، اي عشان لا تخالف. رابط حزامك، اربط حزامك. ينفع اشتغل مرور صح؟ شكرا لانك رابط حزامك، برافو عليك انك انت رابطه حزامك. شكرا. جنان في الميدان بنص الشارع بتشوف الناس حاطين الحزام ولا مو حاطين الحزام. زعلتني والله. ليش؟ وايد زعلتني. ليش مو رابط حزام؟ مو قاعد اسوق انا. الحين في مخالفه حق اللي
قاعد يم السائق. المخالفة اللي يسوق ولا حتى اللي يمه؟ يعني من الكاميرا أنت، أما إذا شرطي مرور هو. على نزله من الحين ما اخذه وياي. راح يدفع قسط السيارة. لازم يدفع. طيب اللي ورا يتخالف؟ والله يمكن مستقبلا إيه. والله تطبيق القانون الكل يطالب فيه والكل معاه. والمخالفة إذا كانت غير مباشرة يعني عن طريق الكاميرات تكون على مالك المركبة، إذا كانت مباشرة راح تكون على المخالف نفسه مو على مالك السيارة. أنت واللي يمك. حاضر تم. أنت واللي يمك. تم. أنت واللي يمك. فهمنا. هو السيكل فيه حزام بس خوذة صح؟ تعالوا والله ما أخليكم شباب بعد 4 سنوات يصير عندهم ليسن، راح أخالفكم بعد 4 سنوات. هذه البوابة وجميع بوابات بوابات شرطة أبو مختلفة ظبي يا اما بهالشكل او هذا. أو الكاميرات هذا اللي الشكل. بالخلف، الكاميرات اللي بالخلف تقرا رقم السيارة وتسوي 3 اشياء. اول شيء تتاكد من ملكية السيارة اذا كانت منتهية او لا، تتاكد من السيارة اذا كانت مطلوبة مروريا او جنائيا يعطينا تنبيه ونطرش اقرب دورية تعامل معاها. ثالث شيء موضوع ذكاء اصطناعي يشوف مواصفات السيارة اللي مرت مع اللي مسجله في المرور عندنا في النظام. إذا كانت مختلفة مثلا رقم 1 2 3 مسجل على مرسيدس سوداء، نفس الرقم مر على سيارة ثانية بيضة أو فورويل أو كذا يعطينا تنبيه أن احتمال يكون تزوير أو سارق اللوحة من مكان ويستخدمها هو لأغراضه، تسوي مشاكل أو سرقات أو هالأشياء هذه. يعني بوابات ذكية بالذكاء الحمد الاصطناعي، لله. سواء كنت تستخدم الموبايل كنت تستخدم وما بحط حزام الأمان صحيح. منشغل بغير الطريق. حزام الأمام حتى للراكب الأمامي، الحزام للراكب الأمامي بعد. السائق والراكب. الحزام هي السائق والراكب. إذا أنا كسائق حاط حزام الراكب مش حاطه جنبي، يتخالف على موضوع الراكب الأمامي. سمعتوا يا إخواني؟ أيوه سمعتوا؟ توعية لكل مستخدمي الطرق. اليوم في نظام لازم أنكم تستخدمون حزام الأمان، التوعية في حال وجود ضباب. الحزام للسلامة أول شيء وآخر شيء للسلامة. نعم. شو بالنسبة للبوابات التعريفية؟ بوابة التعرفة هذه بس مجرد அதிபுத்திசாலி முஹாந்திஸ்கள், அதாவது ரொம்பவும் அதிகமான மூளையுடைய இன்ஜினியர்மார்கள் இஞ்சி திந்த மங்கி மாதிரி வேலை பார்த்து வச்சுருக்காங்க. என்னென்னு புரியுதா? சில வேகமாக போகக்கூடிய ரோடுகளில் ஸ்பீட் பிரேக்கரை சடனாக போட்டு வச்சுருக்காங்க, எந்த ஒரு சைனிங்கும் இல்லாமல். கடைசியில் அல்லு அர்ஜுன் என்ன ஒரு படம், புஷ்பா படத்தில் லாரியை பறக்க வச்ச மாதிரி பறக்க விட்டுட்டீங்களாடா, லாரியையும் பறக்க விட்டுட்டாங்களே. ரொம்ப கவனம், எங்கெங்கே முத்தப்பா போடுறாங்க, எங்கெங்கே இந்த ஸ்பீட் பிரேக்கர் போடுறாங்கன்றத வியூகிக்கவே முடியாமல் இருக்குது குவைத்தில். திடீர்னு எங்கேயாவது ஒரு இடத்துல புதுசாக ஸ்பீட் பிரேக்கர் முளைச்சிருது. அதால் வேகத்தை முடிந்த வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. அதிவேக சாலைகள் இல்லாமல் உள்ளூர் பகுதிகளுக்குள்ளே போகும்போது சில நேரங்களில் நீங்கள் ரெகுலராக போயிட்டு இருந்த ரோடாக தான் ஆனால் இருக்கும், ஆனால் ஒரு சில நேரங்களில் உடனே யாராவது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப அதிக ஆக்சிடென்ட் நடக்குது, விபத்துக்கள் நடக்குது, அது நாங்கள் நடமாடும்போது வாகனங்கள் நிறுத்துகிறாங்க இல்லை அப்படின்றதால சில நேரங்களில் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்பீட் பிரேக்கரை சம்மந்தமே இல்லாமல் போட்டு விட்ருவாங்க. அதனால் தயவு செய்து ஓட்டுநர்கள் ரொம்ப கவனமாக வாகனத்தை செலுத்துங்க. எங்கே போனாலும் கவனமாக போங்க. சிவில் ஐடியை மறக்காமல் அனைவரும் எடுத்துகிட்டு போங்க வெளியில் போகும்போது. அதே மாதிரி ஃபஹம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தயவு செய்து உங்களால் முடிந்த அவேர்னஸை தொடர்ந்துமே பண்ணிக்கிட்டுருங்க. ஒரு உயிரையாவது இதுக்கு பிறகு காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். பல உயிர்களை இழந்துட்டோம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள்.